டேப்லெட் எடுத்தா சைடு எஃபெக்ட் வரணும் பயப்படுறீங்களா நீங்க? நீங்க மட்டும் இல்ல, நான் கூட அப்படிதான் பயப்படுவேன். எனக்கு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுனா அது ரொம்ப நியாயமானது. ஒவ்வொரு மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் வந்து லிஸ்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனா அது எல்லாருக்கும் வருமானு கேட்டீங்கன்னா கட்டாயம் வராது. ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஆய்வு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் வந்ததை கலெக்டிவா கொடுத்துருக்கிறதா சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெடிசன்னால சைடு எஃபெக்ட் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஓப்பன்லி டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர். செகண்ட், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்க ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஏஐல கூட அதை போட்டு அந்த சிம்டம் வருமானு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஜென்ரலா ஏதோ ஒரு சிம்டம் வர்றதை கூட டேப்லெட்னு நினைச்சிட்டு மெடிசன் நிறுத்துறது ஆல்வேஸ் நாட் குட் இஃப் தட் மெடிசன் இஸ் வெரி எசென்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்காக கொடுத்துருக்காங்க, ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு சைடு எஃபெக்ட் நீங்களா ப்ரெசியூம் பண்ணி நிறுத்துறது நல்லது கிடையாது. நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு டோஸ் குறைக்கலாம், ஃப்ரீக்வன்சி குறைக்கலாம், டைமிங் குறைக்கலாம், இல்ல அதுலயே வேற ஆல்டர்னேட் கொடுக்கலாம். அதுதாங்க பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து காஸ்ட் அதிகமா இருக்குன்னு கூட மெடிசன் நிறுத்துவாங்க. அதையும் நீங்க ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் டெஃபினட்டா உங்க டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க.